தாவேகா தலைவர் விஜய் மீது மர்ம நபர் ஒருவர் காலணி வீசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வேலுசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக குழந்தைகள், பெரியவர்கள் என 41 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து விஜய் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்திக்காமல் நேராக சென்னைக்கு கிளம்பி வந்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. விஜயை கைது செய்ய வேண்டும் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் பிரச்சினை பூதாகரமாக மாறியது. மேலும் தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி தலைமையில் 7 பேர் கொண்ட குழு விசாரணைக்காக அமைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தனது பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கைதானது குறித்தும் விஜய் வீடியோ வெளியிட்டார். மேலும் அந்த வீடியோ குறித்து அரசியல் தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் என பலரும் விமர்சனங்களை அள்ளி வீசினர். அதனைத் தொடர்ந்து ஆளுங்கட்சியான திமுக பாதுகாப்பு குறைபாடு இன்றி அனைத்தும் சரியாகவே இருந்ததாகவும், தாவேகா கட்சி பரப்புரை ஏற்பாட்டினாலும் விஜயின் தாமதத்தினாலுமே உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு விஜய் தரப்பில் இருந்து 3 நாள் பின்பு வீடியோ வெளியிட்டு பதிலளித்தாலும் அதற்கு முன்பே அதிமுகவும் பாஜகவும் கேடயமாக இருந்து தாவேகாவுக்கு ஆதரவளித்து காத்தனர். கூட்டத்தில் கத்தியை வைத்து கிழித்ததாகவும், கரூர் மாவட்ட கூட்டத்தில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று தாவேகா சார்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் அரசு சார்பில் அதிகாரிகள் அமுதா IAS, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், ADGP டேவிட்சன் உட்பட 5 பேர் செய்தியாளர்களை சந்தித்து பதிலளித்தனர். மேலும் காலனி வீச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போதும் தன்னை பற்றி பேசும்போது காலனி வீசப்படவில்லை என்று பதிலளித்தார். தற்போது விஜய் மீது மர்ம நபர் ஒருவர் காலனி வீசும் வீடியோ வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.